பாம்பன் புதிய பாலத்தில் குறைபாடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலத்திற்கு பதிலாக 550 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. பாம்பன் புதிய பாலத்தை ஆய்வு செய்த ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டியது. பாதுகாப்பு விதிகளை புறக்கணித்து பாம்பன் புதிய பாலம் கட்டியிருப்பதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதிய பாம்பன் பாலத்தின் பாதுகாப்பு நிலை குறித்து ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரயில்வே வாரியத்தின் கூடுதல் உறுப்பினர்கள் வழிகாட்டுதலின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஆராய்ச்சி, வடிவமைப்பு மற்றும் தரநிலைகள் அமைப்பின் பாலம் கட்டுமான நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர்கள் உள்ளதாகவும் கூறினார். பாலத்தின் வடிவமைப்பில் உள்ள அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து 1.5 மாதங்களுக்குள் பாதுகாப்பு பகுப்பாய்வை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.